ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்ட்ராய்ட் 2011 MW1. இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து ஜூலை 25, 2024 நமது பூமியை சேஃப் அண்ட் டிசன்ஸில் கடந்து போயிருக்கு. நம்ம இன்றைக்கி இந்த ஆஸ்ட்ராய்ட் இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆஸ்ட்ராய்ட் 2011 MW1. இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து ஜூலை 25, 2024 நமது பூமியிலிருந்து 2.4 மில்லியன் மைல் டிஸ்டன்ஸில் மணிக்கு 29,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமது பூமியை சேஃப் அண்ட் டிஸ்டன்ஸில் கடந்து போயிருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. 380 அடி டயாமீட்டர் கொண்டு இருக்கு இந்த ஆஸ்ட்ராய்ட். இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள, நமது சூரிய குடும்பத்துக்குள்ள எத்தனை ஆஸ்ட்ராய்ட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரிய குடும்பத்துக்குள்ள, நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்ட் வந்து இருக்கு. அதாவது 17 லட்சம் ஆஸ்ட்ராய்ட் வந்து அந்த மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் உள்ள 17 லட்சம் ஆஸ்ட்ராய்ட் வந்து சூரியன் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே இது மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்ட் வந்து அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்டில் மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் உள்ள 17 லட்சம் ஆஸ்ட்ராய்ட் விட அதிகமான ஆஸ்ட்ராய்ட் வந்து நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே உள்ள கைப்பர் பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் வந்து சூரியன் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்ட் வந்து பூமி நோக்கி வருதா, சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜூலை 25, 2024 ஆஸ்ட்ராய்ட் 2011 MW1. இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து நமது பூமியிலிருந்து 2.4 மில்லியன் மைல்ஸில் மணிக்கு 29,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமது பூமியை சேஃப் அண்ட் டிஸ்டன்ஸில் கடந்து போயிருக்கு அப்படின்னு நாசாவால் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்ட் நமது பூமியில இருந்து இருந்துச்சுன்னா, அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்ட் நமது பூமியோட அட்மாஸ்பியரில் என்ட்ராகிறப்ப அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்ட் வந்து எரிஞ்சு அழிஞ்சிடும். அது மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்ட் ஏதாச்சும் நம்ம பூமியில வந்து விழுந்துச்சுன்னா, நமது பூமியில வந்து பெரும் பாதிப்பு வந்து ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்ட் நமது பூமியில விழுந்ததுனால டைனோசர் இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. ஒரு கொடூரமான அழி வந்து நமது பூமியில வந்து ஏற்படுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்ட் நமது பூமி நோக்கி வருது அப்படின்னு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனல் சி